முன்பொரு காலகட்டத்தில் பார்வதி தேவியார் யமுனை நதியில் ஓர் தாமரை மலரில் வலம்புரிச் சங்கு வடிவில் தவஞ்செய்து கொண்டிருந்தார். தட்ச பிரஜாபதி எனும் அரசன் தனது மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதியில் வந்து நீராடினான். அப்போது அங்கு தாமரை மலரில் இருந்த வலம்புரிச் சங்கினை கண்டெடுத்தார். எடுத்த மாத்திரத்திலேயே அது பெண்ணுருவாயிற்று. இது சிவனாரின் வரப்படி பார்வதி தேவியாரே வந்தார் என உணர்ந்து வேதவல்லியுடன் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். அம்பிகைக்கு தாட்சாயினி என்று நாமகரணம் சூட்டி அன்புடன் வளர்த்தார் என்று கந்த புராணம் கூறுகிறது. அம்பிகை மாசிமக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசிமகம் பெருமை பெறுகின்றது.